சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. அனைவரும் என் பிறவை பற்றி வருந்தி பேசினார்கள். ஆனால் நீங்கள் மட்டும் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லையே. உங்களைப் போல் என்னால் இருக்க முடியாது. என்னால் என் காதலை மறைத்து வைக்க முடியாது. ஒருவேளை என் காதல் ஒருதலை காதலாக இருக்கலாம். ஆனால் ஒருபோதும் மாறாத காதல். என் உடலை விட்டு உயிர் பிரிந்தாலும் உங்கள் நினைவுகள் ஒருபோதும் என் மனதை விட்டு பிரியாது. உங்களுக்கு என்னை பிடிக்கிறதோ இல்லையோ, நீங்கள் என் காதலை ஏற்றுக்கொள்கிறீர்களோ இல்லையோ, நீங்கள்தான் என் மணாளன் என்று நான் எப்பொழுதோ தீர்மானித்து விட்டேன். இனி யாராலும் அதை மாற்ற முடியாது. நீங்கள் இங்கிருந்து சென்றாலும் உங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கும் இந்த பரிவாதினியை நினைவில் வைத்துக் கொள்வீர்களோ இல்லையோ, அது எனக்கு தெரியாது. ஆனால் என் நினைவாக ஒரு அன்பு பரிசு உங்களோடு என்றென்றும் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். இந்த பரிவாதினி ஏதாவது ஒரு முறையில் உங்கள் வாழ்வில் அர்த்தமுள்ளவளாக இருந்தால் என்று நீங்கள் நினைத்தால் தயவு செய்து இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். பார்ப்பதற்கு ஒரு சாதாரண பொம்மையாக தோன்றலாம். ஆனால் இது என் காதலின் அடையாளம். இதோடு நான் தினமும் பேசியிருக்கிறேன், பழகி இருக்கிறேன், என் உணர்வுகளை பகிர்ந்திருக்கிறேன். என் காதலின் சுவாசம் மூலம் இந்த பொம்மைக்கு நான் உயிர் கொடுத்திருக்கிறேன். இது என்னிடம் இருப்பதை விட உங்களிடம் இருந்தால் என்றாவது ஒரு நாள் இந்த பொம்மை என் காதலை உங்களுக்கு எடுத்துரைக்கும். அதுவரை நான் உங்களுக்காக காத்திருப்பேன். பெற்றுக்கொள்ளுங்கள். நான் செல்கிறேன். என்னை மன்னித்துவிடு பரிவாதினி. இத்தனை நாட்கள் என்னையே நான் ஏமாற்றிக் கொண்டிருந்தேன். என் மனதில் நீ இல்லை என்ற பொய்யான நாடகத்தை அரங்கேற்றிக் கொண்டிருந்தேன். கடலில் இருந்து எழும் அலையை எப்படி தடுக்க முடியாதோ, அதேபோல் ஆழ்மனதிலிருந்து எழும் உண்மையான காதலை யாராலும் மறைக்க முடியாது. இத்தனை நாட்கள் உன்னுடன் இருக்கும்போது ஏற்படாத ஏக்கமும் அன்பும் இன்று உன்னை விட்டு பிரிந்து போகும்போது
எனக்குள் ஏற்படுகிறது. உன் காதல் வலிமையானது பரிவாதனே. அது இந்த கல் நெஞ்சக்காரனையும் கரைத்து விட்டது. எனக்கு பரிசாக நீ உன்னுடைய காதலின் அடையாளத்தை கொடுத்தாய். நான் உனக்கு பரிசாக என் காதலையை கொடுக்கிறேன். இனி பார்த்திபனுக்கு ஒரு வாழ்க்கை துணை என்றால் பரிவாதினியை தவிர வேறு யாரும் இல்லை. நீ கொடுத்த இந்த பரிசு என்றாவது ஒரு நாள் உன்னை நினைவுபடுத்துவதற்காக அல்ல, என்றென்றும் உன்னை மறவாமல் இருப்பதற்காக. கூடிய விரைவில் மீண்டும் சேர நாட்டிற்கு திரும்பி வந்து உன்னையே பரிசாக அழைத்துச் செல்வேன். இது உறுதி பரிவாதினி. பார்த்திபன், நேரமாகிவிட்டது. வருகிறேன். வாருங்கள். அம்மா, மலர்கொடி, நீ நீ நீதானா? ஏனம்மா இப்படி கேட்கிறீர்கள்? எதற்காக மலர் தொடுப்பதை விட்டுவிட்டு எழுந்து நின்று கொண்டிருக்கிறீர்கள்? மலர்கொடி, உன்னை இப்படி இவ்வளவு அலங்காரத்தோடு பார்த்து எவ்வளவு நாட்கள் ஆகின்றன. அதனால் தானம்மா தன்னை மறந்து எழுந்து விட்டேன் என்று என் மனம் என்ன காரணத்தாலோ தன்னை மீறிய ஆனந்தத்தில் பொங்குகிறது. எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நல்ல நிகழ்ச்சி விரைவில் நடக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. நமக்கு வேண்டியவர்களுக்கு ஒரு நல்லது நடந்தால் நம் மனம் அதை தானாக உணர்ந்து கொள்ளும் என்பார்கள். அதுதான் உனக்கு இப்படி ஒரு உணர்வை ஏற்படுத்தி இருக்கிறது என்று நினைக்கிறேன். இந்த மல்லிகை மலர் சரத்தை கூந்தலில் சூடிக்கொள். வா, வந்து உட்கார். ஏனம்மா சிரிக்கின்றீர்கள்? உன் சிறு வயது நினைவு வந்தது. அதை நினைத்துதான் சிரித்தேன். அம்மா அம்மா, அது என்னவென்று எனக்கும் கூறுங்கள் அம்மா. உனக்கு நான் பூச்சூட வரும்போதெல்லாம் செண்பகம், இருவாட்சி முதலாக மற்ற மலர்களின் சரத்தை மகிழ்ச்சியோடு சூடிக்கொள்வாய். ஆனால் மல்லிகை சரம் என்றால் மட்டும் பயந்து கொண்டு வேண்டவே வேண்டாம் என்று ஓடிவிடுவாய். மல்லிகைதானே மிகவும் மனமுள்ள மலர்.
அதை ஏன் வேண்டாம் என்று சொல்ல வேண்டும்? அதுதான் அம்மா, எனக்கும் உன் தந்தைக்கும் கூட குழப்பமாக இருந்தது. பிறகுதான் தெரிந்தது அதற்கு காரணம் உன் அண்ணன் கிள்ளிவளவன் தான் என்று. அதுதானே கேட்டேன். மல்லிகை மலரை வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு அவர் என்ன செய்தார்? நீ சூடிக்கொள்வதற்காக தொடுத்து வைத்திருந்த மல்லிகை சரத்தில் உள்ள ஒரு மலரின் மீது வண்டு ஒன்றை கொண்டு வந்து வைத்துவிட்டு, அதோ பார்த்தாயா, ஒரு விஷவண்டு. அந்த வண்டிற்கு மல்லிகை வாசம் மிகவும் பிடிக்கும். அதை யாராவது சூடிக்கொண்டால் அவர்கள் தலையில் புகுந்து கொண்டு கடிக்கும் என்று சொல்லி இருக்கிறான். அது உண்மைதான் என்று நம்பிவிட்ட நீ அன்று முதல் மல்லிகை மலரை கண்டாலே பயந்து ஓடத் தொடங்கிவிட்டாய். அண்ணன் அப்பொழுது அப்படியெல்லாம் விளையாடுவாரா அம்மா? ஆமம்மா, சிறுவயது முதலே கிள்ளிவளவன் உன் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்தான். ஆனால் நாம் யாரிடம் அதிக அன்பு வைத்திருக்கிறோமோ அவர்களை அழவைத்து பார்ப்பது சிலருடைய இயற்கை குணம். கிள்ளிவளவனும் உன் விஷயத்தில் அப்படித்தான் நடந்து கொண்டான். உன் தந்தைதான் அவனை அவ்வப்போது அடக்கி வைப்பார். உன் கூந்தலில் இந்த மல்லிகை சரத்தை சூட்டும் போது என்னையும் அறியாமல் அந்த சிந்தனை வந்துவிட்டது. நீங்கள் என் கூந்தலை பற்றி பேசும்போது எனக்கு வேறு நினைவு வருகிறதம்மா. என்னம்மா அது? அவர், என் கணவர் ஒரு நாள் என்ன செய்தார் என்று கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். சொல்லக்கூடிய விஷயமாக இருந்தால் சொல். தாய் அறியாத ரகசியம் இல்லை என்பார்கள். உங்களிடம் சொல்லக்கூடாததென்று என்ன இருக்கிறது? நான் நீராடி விட்டு வந்து கட்டிலில் அமர்ந்து கூந்தலை பின்னால் விரித்துவிட, பணிப்பெண் என் கூந்தலுக்கு குங்குளிய தூபம் போட்டுக் கொண்டிருந்தாள். அப்பொழுது அவர் இது என்ன அதிசயம்? உன் தந்தை கூட என் பொருட்டு ஒரு நாள் கூட இப்படி செய்ததில்லையே. அப்படி என்ன அதிசயம்? நான் என்ன செய்யவில்லை என்கிறாய்? அது அது அம்மா அம்மா சொல்லிவிடாதீர்கள். சொல்லவே மாட்டேன். இது தாய்க்கும் மகளுக்கும் நடந்த தனிப்பட்ட பேச்சு. இதையெல்லாம் உங்களிடம் சொல்ல முடியாது. வேண்டாம் என்றால் விடேன். நான் உன்னை வற்புறுத்த போவதில்லை. வானவன் மாதேவி, இன்று ஏதேனும் முக்கியமான திருநாளா? ஏன் இப்படி கேட்கிறீர்கள்? மகளுக்கு இந்த அளவுக்கு அலங்காரம் செய்திருக்கிறாயே. நான் செய்யவில்லை பிரபு, அவளாகவே செய்து கொண்டாள். அதை பற்றி கேட்டபோது இன்று என் மனம் மிகவும் ஆனந்தமாக இருக்கிறது. என்னையும் அறியாமல் நான் இதையெல்லாம் செய்து கொண்டேன் என்றாள். ஆஹா, இதை கேட்கும் பொழுது எனக்கும் ஆனந்தமாக இருக்கிறது. இதன் மூலம் எனக்கும் புத்துணர்ச்சி ஏற்பட்டது போல் உணர்கிறேன். தந்தையே, அன்னையும் நானும் ஏதேனும் ஆலயத்திற்கு சென்று வரலாம் என்று நினைக்கிறேன். அதற்கென்ன, அன்னையுடன் உன் விருப்பம் போல் சென்று வா. பூம்புகாரில் ஆலயங்களுக்கும் அறச்சாலைகளுக்கும் குறைவா என்ன? வானவன் மாதேவி, சொல்லுங்கள் பிரபு. மலர்கொடி இந்த அளவிற்கு உற்சாகமாக இருப்பது என் சிந்தையை மகிழ்விக்கிறது. அழைத்துச் செல். ஆகட்டும் பிரபு. மலர்கொடி, புறப்படலாமா? செல்வம் அம்மா. வருகிறேன் தந்தையே. வெகு நாட்களுக்கு பிறகு புறா வந்திருக்கிறதே. புறாவின் மூலம் செய்தி அனுப்புவது வேண்டாம் என்று தீர்மானித்திருந்தோமே. இனி அதனால் பிரச்சனை இல்லை என்று முத்துநகை தீர்மானித்து விட்டாளா? அதனால்தான் இந்த புறாவை அனுப்பியிருக்கிறாளோ? நாங்கள் தப்பித்து விட்டோம். சோழ நாட்டிற்கு வந்து கொண்டிருக்கிறோம். முத்துநகை,
அவமானம், அவமானம்! எனது அரண்மனையில் சிறை வைக்கப்பட்டிருந்த ஒருவன் நாம் இத்தனை பேரும் இங்கே இருக்கும் போதே தப்பித்து சென்று இருக்கிறான். அந்த இளம்பழுதி எதற்காக சிறை வைக்கப்பட்டான் என்பதை ஒரே ஒரு முறை யோசித்து பாருங்கள். என்னை கொல்ல முயன்ற குற்றத்திற்காக சிறை வைக்கப்பட்டான். என்னதான் இருந்தாலும் அவன் ஒரு பேரரசரின் மகன். பாண்டிய நாட்டின் இளவரசன் என்பதற்காக அரண்மனையிலேயே இடம் கொடுத்து வீட்டுக்காவல் என்பது போல் ஒரு மாளிகையே அவனுக்கென தந்து பாதுகாத்தேன். அவனை காரணமாக கொண்டு பல காரியங்களை நிறைவேற்றிக் கொள்ள திட்டமிட்டிருந்தேன். எனது நிபந்தனைகளுக்கு எவரும் கட்டுப்பட மறுத்தால் அவனையே வெட்டித் தள்ளவும் தயாராக இருந்தேன். ஆனால் இப்பொழுது என்னவாயிற்று? எனது மகள் பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் மகிழ்ச்சியில் ஈடுபட்டிருக்கும் போது அதற்கு முற்றிலும் மாறுபாடான ஒரு நிகழ்ச்சி நடந்துவிட்டது. சேர நாட்டின் காவலுக்கே களங்கத்தை ஏற்படுத்தும் ஒரு நிகழ்ச்சி நடந்துவிட்டது. அந்த இளம்பழுதி இனி சோழ நாட்டுக்கு சென்றுவிட்டு பாண்டிய நாட்டிற்கு போய்விடுவான். அந்த இரு நாடுகளும் இனி என்னை பற்றி ஏளனமாக பேச மாட்டார்களா? உனது நாட்டின் பாதுகாப்பு லட்சணம் இவ்வளவுதானா என்று என்னையும் சேர நாட்டையும் கேவலமாக பேச மாட்டார்களா? இப்படி ஒரு அவமானத்தை எனக்கு ஏற்படுத்தியவர்கள் யார்? யார்? நீங்கள் ஒவ்வொருவரும் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். மன்னவா, அந்த இளம் வழுதியை அரைக்காவலில் வைத்திருந்தோமே, அங்கேயே பலத்த காவலோடு அப்படியே வைத்திருந்திருக்க வேண்டும். அங்கிருந்து ஒரு நாள் விடுதலை என்று வெளியே விட்டிருக்க கூடாது. அதனால் தான் இப்படி நடந்து விட்டது. என்ன பேசுகிறீர்கள் அமைச்சரே? வெளியில் வந்து நம் பார்வையில் இருக்கும் போதே அவன் தப்பித்து விட்டான் என்றால் நாம் யாருமே இல்லாத நிலையில் அங்கிருந்து அவனால் தப்பித்திருக்க முடியாதா? இங்கே அவனுக்கு சரியான பாதுகாப்பு தராததால் அவன் தப்பித்து விட்டான் என்பது தங்களுக்கு புரியவில்லையா? மன்னவா, பிறந்தநாள் கொண்டாட்டம் நடந்தபோது தளபதி அங்கு இல்லை. விழா நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்துக் கொள்ளவும் இல்லை. தளபதி இங்கே இருந்து நேரடியாக கண்காணித்திருந்தால் இந்த நிலை வந்திருக்காது. உண்மைதான் மாரவேல். விழா நடந்த நேரத்தில் தானே இளம்பழுதி தப்பித்துச் சென்றான். அப்பொழுது நீ அங்கு இல்லவே இல்லை என்றால் என்ன பொருள்? நீயே அவனை அழைத்து சென்று வழி அனுப்பிவிட்டு வந்தாயா? அதற்காக சோழ நாட்டில் இருந்தும் பாண்டிய நாட்டில் இருந்தும் பொற்காசுகளை கொட்டி கொடுக்கிறோம் என்று சொன்னார்களா? மன்னவா, என்னை பற்றி இப்படியெல்லாம் சந்தேகப்படலாமா? அந்த இளவழுதி அன்று அவையில் உங்களை கொல்ல வந்த நேரத்தில் அவன் கழுத்தை அறுத்து பலி கொடுக்க நான் தயாராக இருந்தேன் என்பது தங்களுக்கு தெரியாதா? அவனுக்கு மட்டும் ஏன் தனி அறை? அவனை இருட்டு அறையில் காராகிரகத்தில் அடைத்து வைக்க வேண்டும் என்று அன்று நான் சொன்னதை நீங்கள் மறந்து விட்டீர்களா? இளவரசியாரின் பிறந்த நாளிற்கு முன்பு நீங்கள் அவனை சந்தித்து பேசி கடுமையாக எச்சரித்த போது மன்னரின் ஆணையோடு நான் உன் சிரத்தை அறுத்து தள்ளுகிறேன் என்று சூளுரைத்து விட்டு வந்தேனே, அது நடக்காமல் போய்விட்டதே என்று என் கரங்கள் துடிக்கின்றது. மன்னவா, என்னை போய் நீங்கள் சந்தேகப்பட்டு விட்டீர்களே. ஏன் இந்த நிலை உருவானது? நீ அருகில் இருந்தால் அவன் எப்படி தப்பித்திருப்பான்? நாம் கண்காணிக்க வேண்டிய ஒருவனுக்கு அருகில் இருந்து பாதுகாக்காமல் என் மகளுடைய பிறந்தநாள் விழாவில் கலந்து கொள்ளாமல் நீ எங்கு சென்றாய்? அது அங்கங்கு சென்று மற்ற ஏற்பாடுகள் சரியாக இருக்கிறதா என்று பார்த்து கொண்டிருந்தேன். மன்னவா, அருகிலிருந்து பாதுகாக்க வேண்டியவனை விட்டுவிட்டு அங்கங்கே சென்றாயா? எங்கெங்கு சென்றாய் என்று பிறகு விசாரிக்கிறேன். இது எப்படி நடந்தது என்பதை முதலில் கண்டுபிடிக்க வேண்டும். மன்னவா, முத்துநகையின் நடனத்தையும் வானில் வானவேடிக்கைகளின் காட்சிகளை அனைவரும் ரசித்துக் கொண்டிருந்த நேரத்தில் அதில் ஒன்று விழா நடக்கும் இடத்தில் விழுந்து பெரும் புகையை ஏற்படுத்தியது. அங்கிருந்த அத்தனை பேருமே சில நொடிகள் கண்களை திறக்க முடியாமல் மயங்கி போனார்கள். என்ன நடந்தது என்று கூட உணர முடியாத நிலை ஏற்பட்டுவிட்டது. அந்த நேரத்தில்தான் அந்த பாண்டிய இளவரசர் எப்படியோ தப்பித்து சென்றிருக்கிறார். சரியாக சொன்னாய். அந்த வான வேடிக்கைகளை நடத்தியவன் யார்? அவன் ஏன் அங்கு மயக்கும் புகையை வீசினான் என்பதையெல்லாம் நீ விசாரித்தாயா? அப்பொழுதே நான் அவனை பிடித்து விட்டேன் மன்னவா. எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. நான் வைத்த வான வேடிக்கையை யாரோ மாற்றி அதை வெடிக்க வைத்திருக்கிறார்கள். அரண்மனை விழாவிற்கு வரும் நான் அப்படி ஒன்றை கொண்டு வரவேனா என்று கதறுகிறான். அப்படித்தான் இருக்க வேண்டும் மன்னவா. அவனுக்கும் தெரியாமல் யாரோ அதை மாற்றி இருக்க வேண்டும். அவர்கள் யார் என்று கண்டுபிடிக்க வேண்டும். மாமன்னருக்கு என் பணிவான வணக்கம். என்ன? மாளவ நாட்டு இளவரசர் தங்களை காண வந்திருக்கிறார். அவர் இங்குதானே தங்கியிருக்கிறார். இப்பொழுது எதற்கு என்னை காண வேண்டும் என்கிறார்? இல்லை மன்னவா, அவர் இப்போதுதான் சேர நாட்டிற்கு வருகிறார்.